இறைவனுக்கு நன்றி. எனக்கு முந்தா நாள் தான் கூப்பிட்டாரு. நீங்களும் அதில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வாழ்த்துக்கள் யுவராஜ் சார், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் சினிமாவை ஒரு கருவின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்தை மாற்றக்கூடிய கருவின்னு, அதை நான் 100% நம்புகிறேன். என் தம்பி சசி, ஒரு படைப்பில் எல்லோரும் உண்மையோடு உழைச்சிருந்தாங்கன்னா அது திரையில் தெரியும். நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியன்ஸ் உணர்வாங்க, அவங்களுக்கும் அதை சொல்ல தெரியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படைப்பு ரொம்ப நிறைவாக தெரியுது. வாழ்த்துக்கள். ஜமா, நான் படம் பார்க்கல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது. அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். இவனை மாதிரி ஒருத்தனெல்லாம் எதிரில் வச்சுட்டு நடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பேய் நான் பார்த்து ஒரு காலகட்டத்தில் 8:30 மணிக்கு விடாத கருப்பு தமிழ்நாடுக்கு ஒரு டாப்பாங்கல் வச்சா அப்படி ஒரே டைமில் ஒரு குதிரை ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான். எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினச்சி பார்த்த ஒரு நண்பன், இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சொல்லுவேன், பொறுமையாடுறா, வந்துடுவடா, பொறுமையாடுறா, உன்னுடைய திறமைக்கு எங்கேயோ வந்துடுவடா மச்சி அவனை. அந்த பொறுமை இன்னைக்கு அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. மச்சி நீ சூப்பராக வருவடா, சூப்பராக வருவ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி. அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல, நம்மளை மாதிரி இருக்க பசங்க பக்கத்தில் சோப்பா ஒரு பொண்ணு வந்துச்சுனாலே ஒரே பதட்டமாயிரும். கடலோர கவிதைகள் பார்க்கும்போது, ஜெனிஃபர் டீச்சர் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார் பண்ணியிருந்தார்ல ஆடுகளம், அதான் மதுரையில் ரயில்வே காலனி மாதிரி. அதான் கேட்டேன், மதுரையில் அந்த ஏரியா பேர் என்னடா அப்படின்னு தம்பிட்டேன். அந்த மாதிரி பெரம்பூரில் இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீ காட்டியிருக்க. பெரம்பூர் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறம். நம்முடைய இசையமைப்பாளர் சொன்னார் இல்லையா, நான் போய் பார்த்தேன் இந்த இடத்தெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆக போகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை கைப்பிடிச்சிக்கும், விடாது. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் மேடம். தம்பி கோபி, ஃபோனை எடுத்து ஆரம்பிச்சா பார்த்தியா, நான் அப்படியே பார்த்தேன், கடைசி பார்த்தா வரைக்கும் வந்தேன். பார்த்தாக்கப்புறம் சசி டச் வந்து அடுத்து ஆரம்பிப்பான் போட்டுருக்கு ஃபுல் லைனு அப்படின்னா டக்குன்னு. உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். சுதாகருக்கும் உனக்கும் நிறைய நேரங்களில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக விழுந்து சிரிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினா, வாழ்த்துக்கள்ரா தம்பி. உன்னுடைய உலகமே வேறு. நீ சொன்ன மாதிரி அந்த உலகத்தை தொடுறதுக்கெல்லாம் நிறைய தைரியம் வேணும். இன்னும் நிறைய பண்ணு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா நல்லா வருவோம், வாழ்வோம், வெல்வோம். வாழ்த்துக்கள். தம்பியும் நடிச்சிருக்கேன். ஆமாம், ரொம்ப நல்லவனா நடிச்சிருக்கேன் அதில். ஆமாம் சார். ரொம்ப கால சொந்தம் இது. வாழ்த்துக்கள். இவனுடைய திறமைக்கும் இன்னும் நிறைய கதவுகள் திறக்கணும், நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ரோஜா மேம், அவங்கள பற்றி சொல்லணும். ஏன்னா நாடோடிகள் முடிஞ்சதுக்கப்புறம் தெலுங்கில் சம்போ சிவ சம்போ பண்ணும்போது நான் மேடம்கிட்ட போய் பார்த்தேன், மேடம் இந்த ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. நடித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. இல்லை வாங்க மேம்னு சொல்லி சம்போ சிவ சம்போ நடித்தாங்க. அதற்கு பிறகு இப்போது பார்க்குறேன் அவங்க திரையில். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்டா அப்படி பார்க்குறேன்? அப்படிலாம் பார்க்காத, எனக்கு நர்வஸ் ஆகும். பாரி முதல்ல வந்து இந்த கதை எனக்கு நரேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் தான் ஃபாதர் அப்படின்னாரு. எனக்கு என்னன்னா ஒரே ஃபாதராகவே போயிட்டுருக்கோம். நண்பன் கனியெல்லாம் வந்து இன்னும் யூத்தாகவே இருக்கிறான், நம்ம மட்டும் ஃபாதர் அப்படி இப்படின்னு. நீ யங் ஃபாதர், அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு இது அப்ரிஹென்ஷனோட தான் கேட்டேன். பட் கதை கேட்டு முடித்த உடனே இது ஃபாதர் இல்லை கிராண்ட் ஃபாதராக இருந்தாலும் நான் பண்ணுறேன் பாரி அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காப்புல.
என்னோட கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லாரோட கேரக்டர் ஆர்க்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு கம்ப்ளீஷனோட பியூட்டிஃபுல்லாக வந்து லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா. அதே மாதிரி அது வந்து பிக் ஸ்க்ரீனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆகிருக்கு. ஷூட்டிங் பண்ணும்போதே நமக்கு அது தோணுச்சு. ப்ரில்லியன்ட் ஃபிலிம். கண்டிப்பாக அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போவோம் பாரி. அண்ட் நீங்கள் மட்டும் இல்லை, ரம்யா, கோபி, பரத், அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏற்கனவே அங்கே இருக்கீங்க, இன்னும் மேலே போவீங்க. அண்ட் ஷெலி ப்ரோ சார். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு சத்யா மேம், சரவணன் மேம் சார், அண்ட் நம்ம யுவராஜ் சார் எங்கே இருக்கு? வணக்கம் எல்லாருக்கும், நன்றி, வணக்கம். அண்ட் இங்கே வந்ததுக்கு சசி சார், சமுத்திரகனி, தேங்க்யூ. இந்த படமும் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாகும். அதுக்கு காரணம் பாரி வந்து கதை சொல்லும்போது, நான் முழு கதையும் நான் கதை சொல்கிற அந்த அந்த கதை சொல்கிற அழகே வேறு. சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. ஆமாம் மேம், ரோஜா மேம் உங்கள் கேரக்டர் வச்சு தான் சொன்னார். நான் அந்த கேரக்டர்லாம் யார் யாருங்கிறத நான் ஈஸியாக விஷுவல் பண்ணிக்க முடிஞ்சுது. சூப்பர் ப்ரோ. நான் வந்து கதை கேட்டுட்டு யுவராஜுக்கு கால் பண்ணேன். யுவராஜ் இவர் சொன்ன மாதிரி எடுத்துட்டாருன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நான் சொன்னேன், அபிகிட்ட சொல்லும்போது, அபி நீ சொன்ன மாதிரி எடுத்துருடா அப்படின்னு. அதே மாதிரி பாரி, இதை நீங்கள் சொன்ன மாதிரி எடுங்க, ஒரு எஸ்எம்எஸ்க்கு மேலே ஒரு படமாக வரும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய போகுது பாரி. ஏன்னா இதுக்கு நான் வந்து ஜமா படம் பார்த்துட்டு, இந்த மனுஷன் என்னடா இப்படி ஒரு கதை சொல்கிறாரு, அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாற்றம். சூப்பர். அப்புறம் ரம்யா மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்னும் படம் பார்க்கல, சில விஷுவல்லாம் பார்க்கும்போது ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. ஆங்கிலோ இந்தியன் யாரா பண்ண போகிறா, அப்போ வந்து நீங்கள் உங்கள் பேர் அவர் சொல்லலை. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும். அப்புறம் கோபி ப்ரோ, உங்களுடைய லட்சக்கணக்கான விசிறிகளில் நானும் ஒருத்தன். உங்களுடைய எல்லா வீடியோவையும் பார்த்துருவேன். இந்த படத்தில் தலைவன் வந்து ஒரு அந்த ஸ்லாங்கில், பெங்களூர் ஸ்லாங்கில் பேசும்போது, நான் வந்து இது யாரா பண்ண போகிறா அப்படிங்கும்போது 2 ஆப்ஷனும் 3 ஆப்ஷனும் அப்போ இருந்தது. அப்புறம் நீங்கள் பூஜையில் அவங்கள பார்த்தோன்னே தலைவங்கிட்ட போயிடுச்சுடா, என்னமே சூப்பர் தான் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. சூப்பர். பரத் சங்கர், நான் வந்து ரீசெண்டாக சந்தித்த ஒரு நல்ல மனிதர், கம்போசர். இந்த பாட்டு எல்லாமே, இந்த படத்தில் வர்றது எல்லாமே வந்து யுவராஜ் வந்து ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் என்னை வச்சு ஒரு படுத்தின ஒரு பாட்டு இது. இந்த படம் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட கால் பண்ணி, அண்ணா ஒரு பாட்டு பண்ணோம், 17ஆம் தேதி படம் ரிலீஸ் தானே அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு அன்பாக வேலை வாங்குறதுல ரொம்ப கராரு. ஏன்னா $1 மில்லியன் பாட்டு எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய சவால். ஏன்னா அவன் ஒரு 11-12 பேர் கொண்ட குழு வச்சுருக்கான். அவங்க எல்லாத்துக்கிட்டையும் லிரிக்ஸ் அனுப்பிச்சு அது ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணுவான். அவ்வளோ பேஷன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்பயுமே என்னை விட்டு கொடுக்காம எங்கூடையும் என்னையும் வந்து ஒவ்வொரு படத்துலையும் கூட்டிகிட்டு வர்றது. ரொம்ப நன்றி யுவா, பெரிய நன்றி. இன்னும் நீ பெரிய இடத்துக்கு போகணும், இது என்னோட மனசார பெரிய ஆசை, நான் எப்பயுமே சொல்லுவேன். அப்புறம் வந்து யாரை விட்டேன்னு தெரியல, சரவணன் சார், இப்போ சமீபத்தில் சந்தித்த மிகச்சிறந்த நல்ல மனிதர். நிறைய கவிதைகள்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் அந்த புத்தகமாக கொண்டு வரேன் சார். ரொம்ப நன்றி. இவ்வளோ வருஷம் கழித்து சசி சார் தான் ஆரம்பித்தார் என்னோடய லைஃப்பை. இப்போ தான் சமுத்திரகனி சாரோட ஸ்கூல் பஸ்ஸில் ஏறியிருக்கேன். அண்ணா நிறையா வந்து உங்களோட பயணிக்கணும்னா, கடைசியாக நீங்கள் சுச்சுவேஷனுக்கு டியூன் இல்லை, அதனால் உங்களை சந்திக்க முடியல, மன்னிக்கணும். அந்த சீக்கிரம் கூப்பிடுங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. சேத்தன் சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு அந்த பாட்டு எழுதும்போது 2 பேருடைய கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது மேம். எனக்கு ரொம்ப உங்களை நேரில் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி மேம். செம்பருத்திலேருந்து நான் உங்களை அவ்வளோ ரசிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு பாட்டு எழுதுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகச்சிறந்த வெற்றி படமாக இருக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே இல்லை. நன்றி.